கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் சிபிஐ விசாரணை நடத்தவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள நிலையில் அதனை கண்டித்து அமைச்சர் KN நேரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஜெயலலிதா மரணத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டுமென முன்னாள் முதலமைச்சர் OPS உண்ணாவிரதம் இருந்ததை சுட்டிக்காட்டியுள்ள KN நேரு அதற்கு EPS முட்டுக்கட்டை போட்டதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். அப்போது சிபிஐ விசாரணைக்கு ஒப்புக்கொள்ளாத EPS தற்போது மட்டும் எதற்காக சிபிஐ விசாரணை வேண்டுமென கூறுகின்றார் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அதிமுக ஆட்சியின் போது 4800 கோடி ரூபாய் நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு நடந்ததாகவும் அந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதையும் கூறியுள்ள KN நேரு அந்த விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என அதிமுக அமைச்சர்கள் கூறியதையும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அன்றைக்கு சிபிஐக்கு பதற்றமடைந்த EPS தான் தற்போது அதற்கு தம்பட்டம் அடிக்கிறார் என கூறியுள்ளார். குறிப்பாக ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு, பொள்ளாச்சியில் அரங்கேறிய பாலியல் வன்கொடுமை விவகாரம், கொடநாடு கொலை கொள்ளை விவகாரங்கள் மற்றும் சாத்தான்குளம் தந்தை மகன் மரணம் ஆகியவற்றின் போதெல்லாம் பதவி விலகாத EPS தற்போது ஸ்டாலினை பதவி விலக சொல்வதில் என்ன அருகதை இருக்கிறது எனவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசை திராவிட மாடல் வழி நடத்துவது போல் தமிழ்நாட்டு மக்களை திராவிட அல்காரிதம் வழி நடத்துவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை அளித்த பின் உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கம்ப்யூட்டர் அல்காரிதம் போல ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு அல்காரிதம் இருப்பதாக வரலாற்று ஆய்வு நூலான சாப்பியன்ஸை மேற்கோள் காட்டி பேசினார். இதன்படி தமிழ்நாட்டை வழிநடத்தும் திராவிட அல்காரிதமே நீட் தேர்வு நல்லதா கெட்டதா என தமிழர்கள் பகுத்தறிய காரணம் என்றார். மேலும் 50 ஆண்டுகளுக்கு முன்னரே இங்கு ஹிந்தி திணிப்பு போராட்டம் நடந்துவிட்டதாக கூறிய அவர், மற்ற மாநிலங்கள் சிந்துக்கும் முன்பே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சியில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் இங்கு செயல்படுத்தப்பட பெரியார், அண்ணா, கருணாநிதி போன்ற தலைவர்களால் மெருகேற்றப்பட திராவிட அல்காரிதமே காரணம் எனவும் அமைச்சர் உதயநிதி குறிப்பிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.